புதுக்கோட்டை வட்டம் வடவாளம் சொரியன் தெருவை சேர்ந்த மாரிக்கண்ணு என்பவர் கடந்த 7/8/2024 அன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றபோது புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாசத்திரம் அருகே இருசக்கர வாகனம் ஒன்று எதிர்பாராத விதமாக மோதிய விபத்தில் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மூளைச்சாவு அடைந்து சிகிச்சை பலனின்றி 8/8/2024 அன்று உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தில் மூளைச்சாவு ஏற்பட்டதை தொடர்ந்து உயிரிழந்த மாரிக்கண்ணு அவர்களின் உடல் உறுப்புகள் அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் தானமாக வழங்கப்பட்டு அவரது உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டதோடு உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 3 லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார்கள். அதன்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா அவர்களின் தலைமையில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் சாலை விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கோரி ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கான காசோலையினை வாரிசுதாரரிடம் வழங்கினார். இந்நிகழ்வில் வட்டாட்சியர் பரணி, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன், வடவாளம் ஒன்றிய குழு உறுப்பினர் களியமுத்து, நகர்மன்ற உறுப்பினர் பாலு, தெற்கு செட்டியாப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அருள் சிறுமலர் ஞானம், கிராம நிர்வாக அலுவலர் எடித் ரேனா, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர்.